ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பனானா கேக் ரெசிபி பார்க்கலாமா? ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சுக்குங்க. வாழைப்பழத்தை கட்டிங் எதுவுமே இல்லாமல் நல்லா வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்துக்கணும். அது கூட 2 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா முட்டையை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ப்ரௌன் சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர். உங்களுக்கு அது வாசனைக்காக நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கொக்கோ பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுருங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம், பேக்கிங் பவுடர் அதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கேக் நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் அதையும் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிங்க எதுவுமே இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கேக் நமக்கு சரியாக வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கோதுமை மாவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் மைதா அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பால் ஊற்றி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வேணும்னா டியூட்டி ஃப்ரூட்டி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. நம்ம இது மிக்ஸ் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா முன்னாடியே நீங்கள் அவனை 180 டிகிரிக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு லோ ஃபேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் நல்லா செட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கணும். அதில் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா டியூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் ஆட் பண்ண. நான் டெக்கரேஷனுக்காக நான் அதை மேலே சும்மா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிச்சுட்டு இது அகைன் 2வது ஓவல். இப்போ அவனில் நம்ம 30 to 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேக் பேக் ஆகிடுச்சு. பத்து நிமிஷத்துக்கு கேக்கை நல்லா ஆற விட்டுக்குங்க நீங்கள். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லைஸ் பண்ணி கேக் எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.